ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான அந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவைகளெல்லாம் அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீர் அல்லவா? அரை மணி நேரமாவது நாங்கள் ஜெபிக்கிற அந்த கிருபை எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதுக்காக ஸ்தோத்திரம். வேதத்தை வாசித்து உபவாசித்து ஜெபிக்கிற அந்த தருணத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிற எமக்கு ஸ்தோத்திரம். நம்பி வந்த பிள்ளைகளை ஒருபோதும் நீ வெட்கப்படுத்தப்படவில்லை. அதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வியாதிகள் மத்தியிலே நீர் மருத்துவராக இருந்தீர், வறுமையிலே நீர் ஐஸ்வர்ய சம்மனராக இருந்து உதவி செய்தீர், இக்கட்டு மத்தியிலே அரணான கோட்டையாக இருந்தீர். எங்களை முன்னே போய் கோணானுகளை செவையாக மாற்றினீர். குழியிலே இருந்த எங்களை மரண இருளின் பள்ளத்தாக்கிலிருந்து எடுத்து நீர் எங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி எங்கள் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி இருக்கிறீர். எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் கொடுத்த உறவுகளுக்காக நன்றி சொல்லுங்க, வேலைக்காக நன்றி சொல்லுங்க, ஊதியத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஊழியத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பேர பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் செய்த எண்ணற்ற உபகாரங்களுக்கு நன்றி செலுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ப்போம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவர் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உள்ளமதின் காயங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். நீதிமானின் சீரசின் மேல் நித்திய ஆசீர்வதிறங்குமே. நீதிமானின் சீரசின் மேல் நித்திய ஆசீர்வதிறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம்.
கைகளை உயர்த்தி நிற்க பலனில்லை ஆண்டவரே. எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. யோசுபாத்தின் ஜெபம் அது. ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேளு ஆண்டவரே. எங்களை சுற்றிலும் பல பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனங்கள், நோய்கள், கேன்சர்கள், டயபெட்டிக், பிளட் ப்ரெஷர்கள், மரணங்கள், இழப்புகள், வருத்தங்கள், சஞ்சலங்கள், தாமதங்கள், நாங்கள் குறுகிய பாதையிலே, முள்ளுள்ள பாதையிலே இடறி 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 எழுந்து கொண்டிருக்கிறோம். உதவி செய்யுங்க ஆண்டவரே. பொழுதே உதவி செய்யுங்க. அநேகருடைய உள்ளங்களே ஆண்டவருடைய இணைப்பிரியாத சமாதானம் இப்பொழுது கர்த்தரை தேடுவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு. ஜெபிக்கிற உங்கள் மத்தியிலே என் ஆண்டவர் இயேசு நிற்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதுமில்லை, உங்களை கைவிடுவதுமில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். நானே நல்ல மெய்ப்பன் மாத்திரமல்ல, நல்ல மருத்துவராக இருக்கிறேன். என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்க சிலர் கேட்குறீங்க, என்னை கைவிட்டாரோ? இல்லை. தாய் தன் பிள்ளையை மறந்தார், அவர் உங்களை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களை கண்ணின் மணியை போல காக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் எதிர்காலத்திற்கு நான் உத்தரவாதம் தருவேன். உன் பிள்ளை பாக்கியத்துக்கு நான் உத்தரவாதம் தருவேன். உன் வேலைக்கு நான் உத்தரவாதம் தருவேன். இதையே ஆண்டவர் சொல்றான்னு தெரியல. உத்தரவாதம் என்ற வார்த்தை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். எல்லாவற்றும் பாரங்களை அவர் மீது நாம் வைத்து விடுவோம். போகிற பாதை உண்மையாகவே கடுமையான பாதை தான். உலகம் எங்கும் மரண ஓலங்களும், வார், பற்றாக்குறை, பஞ்சங்கள், வியாதிகள் மத்தியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதன் மத்தியில கர்த்தர் நம் பட்சத்தில் நிற்பும் பொழுது மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். 2ஆம் வருகைக்கான ஒரு கூட்டம் ஆயத்தப்படுத்தப்படுகிறது. அது இந்த ஜெபிக்கிற, இந்த காலைதோறும் ஜெபிக்கிற, வேதத்தை வாசிக்கிற, உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்கள் பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவரும் கைவிடப்பட்டவன் என்று சொல்லவே முடியாது. எல்லாரும் ஆண்டவரை பார்க்க, ஆண்டவரோடு கூட இருக்க, ஆண்டவருடைய வருகைக்கு நாம் பாத்திரராக இருக்க கர்த்தர் பிரியப்படுகிறார். அதற்கான உத்தரவாதத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்று நீங்கள் எந்த தேவையோடு இங்கே நிற்பீங்களோ எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்கள் யார்கிட்டையாவது போய் நிற்க வேண்டிய நிலைமை இருக்கலாம். யாரிடத்துலாவது உதவி வேண்டி இருக்கலாம். அல்லது நீங்கள் மருத்துவமனையில் போய் ரிசல்ட்டுக்காக காத்திருக்கலாம். அல்லது எனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் நடக்கும், ஆப்ரேஷனுக்காக நீங்கள் காத்திருக்கலாம். கர்த்தருடைய கரம் அதை செய்யும். இது மனுஷனுடைய கரம் அல்ல, கர்த்தருடைய கரமே செய்யும். ஏன்னா கர்த்தருடைய கரம் செய்கிற பொழுது அங்கே வேதனையை அவர் கூட்ட மாட்டார். அற்புதத்தை செய்தவர், ஆச்சரியத்தை பண்ணினவர், அதிசயத்தை செய்தவர், ஆசீர்வதித்தவர், அதோடு கூட வேதனையை கூட்ட மாட்டார். கவலைப்படாதிருங்க. இதுக்கு வரைக்கும் உபத்திரவத்தை நீங்கள் அனுபவிச்சிங்க. இனிமேலும் உங்களுக்கு வேதனையே வராது. என் தேவன் எல்லா வேதனையும் அவர் மாற்றி போடுவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து நீங்கள் வேதம் வாசித்து கொண்டிருப்பீங்க நம்புகிறேன். எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர் முடிச்சிடுங்க. உங்களுக்கு நேற்று கூட சொன்னல, வேர்ட் ஆஃப் காட் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எலியா அந்த வேர்ட் ஆஃப் காடை வைத்து தான், அந்த உணவு, ஒரு வேளை உணவு வைத்து தான், ஒரே ஒரு வேளை உணவும் தண்ணீர் வைத்து தான் 40 நாட்கள் இரவும் பகலும் அவன் ஒரே பருவதம் மட்டும் ஓடி போனான். அவ்வளவு பலன் அது. அதுக்கப்புறம் அவன் சாகாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அதுதான் வார்த்தையின் வல்லமை. அது நீங்கள் வேதத்தை நேசிச்சிங்கன்னா நிச்சயமே மரணத்தை குறித்து நீங்கள் கவலையப்பட மாட்டீங்க. மரணமே வராது எனக்கு தெரிஞ்சு. ஆண்டவருடைய வருகை மட்டும் நீங்கள் தங்கியிருப்பீங்க. கவலையப்படாதீங்க. 120 வருஷம் நான் கேரண்டி சொல்கிறேன். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு அது நிச்சயம் நடக்கும். ஆண்டவர் ஒரு காலம் வேதத்தை விரும்புகிறவங்களையும் வாக்குத்தத்தங்களை நம்புகிறவங்களையும் அவர் விட்டதாக சரித்திரமே இல்லை. சறுக்கி இருக்கலாம், ஆனாலும் தொடருங்க, திரும்ப எழும்புங்க, எழும்பி வேதத்தை வாசிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ரைட். இன்றைக்கு நான் நேற்றே சொன்ன மாதிரி ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், அல்லது 25ஆம் வசனம் வாசிக்கிறேன். மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோமம் அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே
ஏசாவின் குதிக்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். அவர்களை அவள் பெற்றபொழுது ஈசாக்கு 60 வயது உள்ளவனாக இருந்தான். பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் கழித்து, கிட்டத்தட்ட நான் சொல்றேன், ஒரு 40 வயதுல, என்னுடைய அசம்ஷன் படி 40 வயதுல, ரொம்ப லேட்டாக தான், அம்மா இறந்த துக்கத்தில் அவர் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தார். 40 வயதுல கல்யாணம் பண்ணார். 60 வயதுல தான் அவருக்கு குழந்தை பிறத்தது. சரிங்களா? அதனால டிலே ஆகுதுலாம் கவலையப்படாதீங்க, நிச்சயம் நடக்கும், நிச்சயம் குழந்தை பிறக்கும். நீங்க கவலையப்படாதீங்க. இந்த லென்த் முடிஞ்ச பிறகு உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை கத்தர் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது ஒன்று மாத்திரம் நன்றி இல்லாத இருந்துடாதீங்க, அவருக்கு சாட்சியா இருங்க. அதை மாத்திரம் நான் உங்களுக்கு நான் சொல்ல முடியும். இது ஒரு வார்னிங் கூட வச்சுக்கோங்களேன். அந்த வார்த்தை தான் வந்தது, சொல்லக்கூடாதுன்னு யோசித்தேன். பட் ஈவன் தோ வார்னிங், அவர் செய்துட்ட பிறகு ஐயோ அது என்னால் தான் ஆச்சு அப்படின்லாம் சொல்லிடாதீங்க தயவு செய்து. இது ஆண்டவரால் தான் ஆச்சுன்னு போய் சாட்சி சொல்லுங்க, அவ்வளோதான். சரிங்களா? இந்த பிள்ளைகள் பெரியவர்களான பொழுது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சரியமா இருந்தான். ரெண்டு கேட்டகரி ஆஃப் ஜாப் அவனுக்கு இருந்தது. ஏசா பற்றி சொல்லும் பொழுது அவன் சிகப்பு நிறமும் உடம்பு முழுசும் ரோமும் நிறைந்தவனாக இருந்தான். அதனால தான் எபிரேயர்ல ஏசா அப்படின்னா ரெட் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஏதோம் அப்படின்னா ரெட்டுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஜெனரல் நாலேஜ் தான். ஏதோம் ரெட்டு, ஈசா ரெட்டு. இவன் வேட்டைக்காரன், ஹண்டர். வனசஞ்சரியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் ஃபார்மர், ஃபீல்டில் இருக்கிறவன், ஃபீல்டு. ஆக மொத்தத்தில் பார்த்தோம்னா ஏசா வேலை செய்கிறவன், வேலை செய்து அந்த குடும்பத்தை காக்கிறவன். எப்பவுமே மூத்த பிள்ளை தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றும். அதனால சாப்பாடு அவன் தான் கொண்டாடுறான், விலங்கு வேட்டையாடி உணவும் அவன் தான் உற்பத்தி செய்கிறான். வனசஞ்சரினா ஃபார்மர்னு அர்த்தம், ஹண்டர் அண்ட் ஃபார்மர். சரிங்களா? அவ்வளோ பெரிய பொறுப்பு, ஏன்னா பெரிய பையன் அவன் தான். சரிங்களா? இதெல்லாம் மனசில் வச்சுட்டு வாங்க. இந்த பிள்ளைகள் ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறதை ஈசாக்கனுடைய வாய்க்கு ருசிகரமாக இருந்ததுனாலே ஏசாவின் மேல் பட்சமாக இருந்தான். இங்க அப்பா யாரு? ஈசாக்கு. அவன் ரொம்ப நல்ல வேட்டையாடி கொண்டு வந்து சமைத்து, ருசிகரமாய் சமைத்து அப்பா கொடுத்தான். அப்பா பிள்ளை, அவர் ரொம்ப அப்பா பிள்ளை. பாருங்க, இங்க நல்ல ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம். அப்பாவை ரொம்ப நேசித்தான் அவன். அதனால அப்பா அவனை மிகவும் நேசித்தார். இதுல ஏதாவது தவறு இருக்கா? இல்லை. சரிங்க, ஓகே, தொடர்ந்து வாசிக்கலாம். பட்சமா இருந்தார். ரெபெக்காலோ யாக்கோபு மேல் பட்சமா இருந்தார். இந்த பஞ்சாயத்துக்குள்ள நம்ம போக வேணாம். ஆகமத்தில் 2 பிள்ளைகள், அப்பா ஒருத்தர் மேல பாசமா இருந்தார், அம்மா ஒரு மேல ஒருத்தர் பாசமா இருந்தார். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தார். இந்த களைத்து அப்படின்ற ஒரு வார்த்தை தான் ஆங்கிலத்தில் ஒரு 2 வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஹீப்ரூல பைபிளில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட வார்த்தை. ஹங்கர் மாத்திரமல்ல, பசி மாத்திரமல்ல, எக்ஸாஷன் அண்ட் டிஸ்ட்ரெஸ். எக்ஸாஷன் அண்ட் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னா சோர்வு, துன்பம். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை தான் எபிரேயத்தில், அதாவது பைபிளில் எந்த வார்த்தை எழுதியிருந்தாலும் அதற்கு ஆழமான அர்த்தம் உண்டு. பசியை மாத்திரம் இங்க குறிக்கல, மாறாக துன்பத்தையும் சோர்வையும் குறிக்கிறது. சோர்வு, நம்ம சோர்வை எதுக்கு பயன்படுத்துவோம்? துன்பத்தை எதுக்கு பயன்படுத்துவோம்? துன்பம் வந்துருச்சு, வாழ்க்கை முழுசும் துன்பமா இருக்கு, அல்லது பலவீன நிமித்தம் எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு, டயபெட்டிக் நிமித்தம் எனக்கு சோர்வா இருக்கு, அல்லது வீட்டில் இருக்கிற வறுமை நிமித்தம் எனக்கு பயங்கர சோர்வு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, பிள்ளைகள் ரிலேஷன்ஷிப்பில் துன்பம். நீங்கள் துன்பத்தையும் சோர்வையும் வெவ்வேறாக பிரித்து அதில் மனுஷர்கள் ட்ராவல் பண்ணுறாங்க. நாமும் அப்படி தான் ட்ராவல் பண்ணுறோம், அப்படி தானே? துன்பம் இல்லாதவர்கள இருக்க முடியாது,
சோர்வு இல்லாமல் இருக்கவே முடியாது. சோர்வுனா அது எலியாவுக்கு வந்த சோர்வு, துன்பம்னா யோபுக்கு வந்த துன்பம். இப்படி நீங்க பிரிச்சுக்கிட்டா உங்களுக்கு இது ரொம்ப நல்லாவே புரிய வரும். ஒரு நாள் அவன் வந்துட்ட பிறகு ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூடிலே நான் சாப்பிட கொஞ்சம் தான், இளைத்திருக்கிறேன் என்றார். இளைத்திருக்கிறேன். அப்ப சொன்னல 2 வார்த்தையை அவங்க போட்டாங்க. அவன் வந்தபோது ரொம்ப சோர்வாக அவன் இருந்தான், துன்பத்தோடு அவன் இருந்தான். இதனால அவனுக்கு ஏதோம், ஏற்கனவே சொன்னல, ஏதோம் என்று பேர் உண்டாயிற்று. ஏதோம்னா ரெட்ன்னு அர்த்தம். அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்போது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பைன் கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். ஒரு மீல், ஒரே ஒரு மீல். நான் உங்களுக்கு தினந்தோறும் சொல்லிட்டே வரேன். இந்த லென்ட் டேஸ்ல நாம எப்படி உபவாசிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி நம்ம அர்ப்பணம் செய்யணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும், நம்மளை வருத்தி எப்படி கர்த்தரிடத்துல கொண்டு போய் நம்மை சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்துலாம் நாம் சிந்தித்து வருகிறோம், பேசி வருகிறோம். நிறைய பேர் உபவாசிக்கிறீங்க, எனக்கு எழுதுறீங்க, ரொம்ப சந்தோஷம், என்னால் முடியவே முடியாதுயா, இப்போ நான் உபவாசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்லாம் கூட நிறைய சாட்சிகள் எழும்பினது. ஏன் உபவாசிக்கணும் என்ற கேள்விதான் நான் எலியாவிடத்துல நேற்று கேட்டேன். இன்றும் கூட இதுதான் கேட்கிறேன். ஏன் 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 சாப்பாடு? பிரியமானவர்களே, இந்த சாப்பாடு என்பது இங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த அப்பம், பயிற்றம், கூழ், அதாவது ரெட், அங்க முன்னது சிவப்பு கூழ் என்று போடப்பட்டிருக்கிறது. இது ரெண்டுமே எதற்கு அடையாளம் என்று சொன்னால், இது வேர்ட் ஆஃப் காடுக்கு அடையாளம், வார்த்தைக்கு அடையாளம், ஒரு சிம்பிள் ஆஃப் ஃபர்ஸ்ட் பார்னுக்கு அடையாளம், சேஷ்ட புத்திர பாகத்திற்கு அடையாளம். கர்த்தர் வார்த்தையை கொடுத்து இந்த பிள்ளைகளை கொடுத்தார். அப்படிதானே? என்ன வார்த்தையை கொடுத்தார்? ரெபேக்காள் விசாரிக்க போனார். அப்படி விசாரிக்க போகும்பொழுது அது முந்தி வசனத்தை வாசிக்கும் பொழுது ரெபேக்காளுக்கு ஏற்கனவே தெரியும். அதை ஈசாக்கு சொன்னால என்னன்னு தெரியாது. 23ஆம் வசனம் 25ல, 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், 2 வித ஜனங்கள் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். வார்த்தை, வேர்ட் ஆஃப் காட், ப்ராமிஸ், இதுதான் மிக முக்கியம். இப்போ ஒரு வேளை சாப்பாடு இல்லாம நம்மளால உயிரோடு வாழ முடியாதா? கறியே திங்காம உயிரோடு வாழ முடியாதா? ஒரு 40 நாடுகள்ல ஒரு வேளை ஃபாஸ்டிங் இல்லாம உயிரோடு வாழ முடியாதா? அது ஏன் செய்யணும் என்ற கேள்வி உங்களுக்குள்ள வரும். ஆனா செய்தா என்ன நன்மை கிடைக்கும் என்பதை குறித்து தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அன்னைக்கு அவன் தன் வாயை கட்டி இருந்தா அல்லது கொஞ்சம் பொறுத்து இருந்தா, அவன் என்ன நினைச்சான், எப்படி இந்த வசனம்லாம் நமக்கு சொல்லுதுற, நாளை தினத்திற்கு கவலைப்படாதிருங்கள், அதனது நாளுக்கு அது நாள் போடும். அப்புறம் ஆண்டவர் கற்புத்த வசனமே சொல்றது, அன்றன்று உள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். அது ஆண்டவர் சொல்லி கொடுத்தது. நீங்க பழைய ஏற்பாட்டில் எடுத்துக்கொண்டா அதுல நிறைய வசனங்களை நாம் பார்க்க முடியும். ஆனா ஒரு விஷயத்த நீங்க கவனிக்கணும், இது சரீர பிரகாரமான விஷயம் இல்லை, இது ஸ்பிரிச்சுவல் மேட்டர். இதுல உணவுலாம் நாளைக்கு கூட சாப்பிட்டுக்கலாம், இன்னைக்கு வந்துடும், இல்லை இன்னைக்கு சாப்பிடலாம், இன்னைக்கு வயிறு ஃபுல்லா சாப்பிடலாம், நாளைக்கு இல்லாமல் போகலாம். இதெல்லாம் மெட்டீரியலான பிசிக்கலான ஆசீர்வாதம். ஆனால் ஸ்பிரிச்சுவல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இப்போ ப்ரெசண்ட் ஆசீர்வாதம், ஃபியூச்சர் ஆசீர்வாதம், இட்டர்னல் ஆசீர்வாதம் ஒன்று இருக்கு.
நீங்க தற்போது இருக்கிற அந்த சுகம், லஸ்ட், அது மாம்சத்தின் இச்சை, அது 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 தற்போது, அது அப்பதான் அவன் வரான், வேட்கையோடு வரான். நீங்க உணவு எடுத்துருங்க, வேற ஏதாவது அங்க வைங்க, வேட்கையோடு வரான். அதை சாப்பிட்டான் அல்லது அதை அனுபவித்தான், அதுல திருப்தியாக விரும்புகிறான். அவனுக்கு எதிர்காலத்தை குறித்து கவலை இல்லை. இன்னைக்கு அநேகர் நிறைய தவறான பாதையில அல்லது எதிர்காலத்தை தொலைத்து இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த நொடி பொழுதுல நான் சந்தோஷமாக இருந்தால் போதும், நான் குடிச்சிருவேன், நான் சாப்பிட்டுருவேன், நான் இதை பண்ணிடுவேன், தப்பு பண்ணிடுவேன், எதை செய்தாலும் என்னுடைய சந்தோஷம் எனக்கு முக்கியம், இப்போ நான் பண்ணுவேன், ஃப்யூச்சரை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. அதுக்கு ஒரே எக்ஸாம்பிள் ஆவியானவர் சொல்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை வேணா நாளைக்கு நம்ம ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். நல்ல ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. எசேக்கியாவுக்கு ஆண்டவர் எத்தனை வருஷம் கூட்டி கொடுத்தாரு? 15 வருஷம் கூட்டி கொடுத்தாரு. சரியா? ஓகே தானே? என்னங்க அதுக்கு எதுக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, வேறு தேசத்துலேருந்து அவர் நாட்டை பார்க்க வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாபிலோன் தேசத்துலேருந்து வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் உண்மையும் கூட. வந்தோடனே இவர் ஆலயத்தெல்லாம் திறந்து காட்டி, ஆலயத்தில் இருக்கிற தேவாலயத்தில் இருக்கிற தாவீது கட்டின எல்லாவற்றையும், சாலமோன் கட்டின, தாவீது வாங்கி வைத்த எல்லாவற்றையும் காண்பிச்சிட்டார். அவர் அரண்மனை கொண்டு போய் காட்டுறாரு. இதெல்லாம் பாருங்க, நல்லா இருக்குது பாருங்க, இதெல்லாம் பாருங்க. ஓ, என்ன பெருமை பார்த்தீங்களா? உடனே கர்த்தருடைய கோபம் மூண்டது. உடனே எசேக்கியா தீர்க்கதரிசி கர்த்தர் வந்து கான்ஃபரன்ட் பண்றாரு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா. இதை பாருங்க, நீ ஒரு பெரிய தப்பு பண்ண, நான் இப்போ உன் மேல வந்து ஒரு ஒரு தீர்ப்பை நான் எழுத போறேன். இப்போ எழுதிட்டுமா, அப்புறம் எழுதிட்டுமா அப்படின்னு கேட்குறேன். நல்லா கவனிங்க, இதை நீங்கள் வாசித்தா தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் போய் எசேக்கியேல இன்னைக்கு வாசிருங்க. நான் இப்போ கொடுக்கட்டுமா அந்த தீர்ப்பை, இந்த தண்டனையை இப்போ கொடுக்கட்டுமா, அல்லது நான் பிறகு கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு எசேக்கியா என்ன சொல்லியிருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க? எசேக்கியா என்ன தெரியுமா சொன்னாருங்க? என் காலத்தில் கொடுக்குவானா, என் பிள்ளைகள் காலத்தில் அது தண்டனையை கொடுங்க அப்படின்ட்டார். எவ்வளோ செல்ஃபிஷான ஒரு வார்த்தை பாருங்க. என் காலத்தில் அந்த தண்டனை வேணாம், நான் அடிமைப்பட்டு போவேன், உன் பிள்ளைகள் எல்லாம் அடிமையாக்கி கொண்டு போவாங்க அப்படின்லாம் ஒரு தண்டனை கொடுக்குறான். நீ சிறைப்பட்டு போவ, நீ தோத்து போவ. அதுக்கு அவர் சொல்றாரு, ஐயோ என் காலத்துல கொடுத்துடாதப்பா, என்னுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் காலத்தில் கூட அதே மாதிரி நடக்கும். இது எவ்வளவு பெரிய செல்ஃபிஷா இருக்கும்ல. ஒரு நல்ல அப்பனா இருந்திருந்தா, நல்ல அப்பாவா இருந்திருந்தா, நல்ல தகப்பனா இருந்திருந்தா என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே, என் பிள்ளைக ஒன்றும் தப்பு பண்ணல, நான் தான் தப்பு பண்ணேன், இந்த தண்டனை எனக்கே கொடுங்க, என் பிள்ளைகளுக்கு அந்த சாபம் வர வேணாம்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கணும்ல. இந்த மாதிரி அப்பாக்கள் இருக்கிறாங்க. ஏசா செய்தது ஒரு பெரிய தப்பு. ஈசாக்கு செய்தது ஒரு பெரிய தப்பு. ஈசா மேல ரொம்ப பாசமா இருந்தது, பெரிய தப்பு. ரெபேக்கா செய்தது, அந்த அம்மா இவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான தாய், அந்த அம்மா செய்தது ஒரு பெரிய தப்பு. யாக்கோபு மேல மாத்திரம் இருந்தது. இப்படிலாம் இருக்கவே கூடாது. நான் பாயிண்ட் விட்டு போல. பாருங்க, நீங்க கவனிங்க, இந்த சாபம் போகணும்னா அல்லது இந்த புத்திர ஸ்வீகாரம் நமக்கு கிடைக்கணும்னா, நாம அதை அனுபவிக்கணும்னா, புத்திர ஸ்வீகாரம்ன்றது ரொம்ப பெரிய விஷயங்க. ஒரு ஒரு ஹஸ்பண்ட் குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஃபேமிலி பிள்ளைகள் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சொத்தை வந்து 3 பிரிப்பாங்க. 2 குழந்தைங்கன்னா 3 பிரிப்பாங்க. ஒன்று வந்து அப்பா வச்சுப்பாரு, 2வது ஒரு பிள்ளை கொடுப்பாங்க, அடுத்த பிள்ளை கொடுப்பாங்க. இதுதான். பிள்ளை வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் அப்பா அது யாருக்கு அவர் கொடுக்க விரும்புகிறாரோ அதை அவருக்கு கொடுப்பார். ஆனால் இங்கே கவனிங்க, இந்த முதல் பிள்ளைக்கு 2 போர்ஷன் ஆஃப் பிளெஸிங்ஸ் வருமா, கொடுப்பாங்களாம். அது 5 குழந்தைங்க இருந்ததுன்னா 5 குழந்தைங்களுக்கு சரிசமமாக பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு குழந்தைக்கு 2 போர்ஷன் கொடுப்பாங்க. ஏன் சொல்லுங்க? அந்த அப்பா அம்மாவை பார்த்துக்கிற பெரிய பொறுப்பு அந்த பெரிய பிள்ளைக்கு உண்டு. அதனால தான் அவனுக்கு 2 போர்ஷன் பிளெஸிங்ஸ் கொடுப்பாங்க. சொத்துல கூட 2 கொடுப்பாங்க, 2 பங்கு கொடுப்பாங்க.
இது ரொம்ப முக்கியம். அதனால என்ன சொல்றேன்னா, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்னா, கதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த சிகப்பு கூழ் என்பது தற்காலிகமான ஒரு இன்பத்தை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை, அந்த உணவு என்பது சாட்டிஸ்ஃபேக்ஷனை, இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை தான் குறிக்கும். இந்த மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை அது கொடுக்கவே கொடுக்காது. எனவே இன்னைக்கு நாம ஒரு பொருத்தனையோடு கூட ஒரு ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இந்த ட்ராப்ல, இந்த சோதனையில நான் விழுந்து விடவே கூடாது. என்னுடைய பர்த் ரைட்டை நான் என்னைக்குமே இழக்கக்கூடாது. அந்த சுதந்திரத்தை, அந்த ஆசீர்வாதத்தை, உங்களுடைய தலை பிள்ளை என்று சொல்லுகிற அந்த ஒரு கிருபையை நான் இழந்துடக்கூடாது. ஒரு வசனத்தை நான் வாசித்து ஜெபிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே நீர் அறிந்திருக்கிறேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை என் ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன் என்று சொன்னார். பயப்படாதே, நீ பயப்படாம சொல்றான், ஆண்டவரே நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நீ அவளுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் உனக்கு விரோதம் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இன்னொரு வசனத்தோட, தாய் தன் பிள்ளைகளை மறந்தால், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? மறக்க மாட்டாள். அவள் மறந்தாலும், இங்கே ரெபேக்காள் ஏசாவை மறந்தாள், அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. பெரியமானவர்களே, வசனம் ரொம்ப முக்கியம். ப்ராமிஸ் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் இருக்கிற எதெல்லாம் சந்தோஷம் கொடுக்குறோம், அந்த தற்காலிக சந்தோஷத்தை கொடுக்குற உணவோ அல்லது உறவோ அல்லது தீமையான பழக்க வழக்கங்களோ, அதெல்லாம் டெம்ப்ட் பண்ணும் பொழுது ஒதுக்கி வச்சுட்டு ஓடிட்டிங்கன்னா, உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு இட்டர்னல் லைஃப், அது மாத்திரமல்ல ஒரு இட்டர்னல் பிளெஸ்ஸிங்ஸ் ஒன்று இருக்கும். அதாவது விலை மதிக்க முடியாத ஃப்யூச்சர் உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் இப்போ உபவாசிக்கிறது நல்லது. இப்போ அழுகையோட உபவாசத்தோடு ஆண்டவர் பாதத்தில் இருப்பது நல்லது. ஒரு கொடிய காலம் வருகிறது. அந்த கொடிய காலத்தில் கர்த்தர் காப்பாற்றணும்னா உண்மையாகவே இந்த ஜெபம், உபவாசம், வேண்டுதல், வேத வாசிப்பு இது இல்லைன்னா அதில் நம்மளாலே சர்வை கூட பண்ணவே முடியாது. புத்திர சுவிகாரத்தை நம்ம கையில் எடுப்போம். ஆண்டவர் அதான் சொன்னார்ல, நீங்கள் என் பிள்ளைகள் நின்று சொன்னார், நான் உன் தகப்பன் என்று சொன்னார். அந்த பாக்கியத்துக்குள்ளே நாம் எப்பொழுதும் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபம் செய்யலாம். அன்புள்ள ஆண்டவரே, கொடுத்த ஆலோசனைகளுக்காய் ஸ்தோத்திரம். இன்றும் கூட அநேகர் ஆபத்தின் மத்தியில் இருக்கிறாங்க, விபத்துகள் நடுவே ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, பிரச்சனைகள் மத்தியில் ஓடிக்கொண்டிருக்க, ஈசா போலவே தற்காலிக இன்பத்திற்கு மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பிறகு இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது இதை தேடுங்க, பிறகு உங்களுக்கு ஃப்யூச்சரில் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இப்போது என்ன விதைக்கிறோமோ இந்த வசனத்தை நம்ம உள்ளுக்குள்ளே விதைக்கும் பொழுது, இந்த வார்த்தையை விதைக்கும் பொழுது, ஜெபத்தை விதைக்கும் பொழுது, அது 30, 60, 100 பலன் கொடுக்கும் என்பதில் எங்களுக்கு எந்தவித சந்தேகம் இல்லை. வார்த்தை ஜீவன் உள்ளது, இந்த வார்த்தை உயிர் உள்ளது. இந்த வார்த்தையினாலே தான் யாக்கோபை ஆசீர்வதித்தார். அவன் சீட் பண்ணி அண்ணனுடைய புத்திர சுவாகத்தை பெற்றுக்கொண்டாலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தில் அவன் உண்மையாய் அவன் நம்பினதுனால அவனை கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வதித்த. இன்னும் கூட ஈசாக்கு யாக்கோபின் தேவன், ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லப்படுகிறபடியே கர்த்தர் அவனை இஸ்ரவேலாக மாற்றினார். ஃப்யூச்சரில் ஏசாவின் பேர் இப்போது நிலைக்கவே இல்லை, ஆனால் இஸ்ரவேலின் பேர் இன்றும் நிலைத்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, வாக்கிலே அவன் உண்மையாய் நம்பினான். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை உண்மையாய் பெற்றுக்கொண்டான். நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நிச்சயமாகவே கர்த்தர் ஆக்குவார். இயேசுவின் நாமத்தில் இன்று எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட், நல்ல ரிப்போர்ட் உங்களுக்கிட்ட வரப்போகிறது. நல்ல செய்தியை நீங்கள் கேட்க போகிறீங்க. உங்களுடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய், நான் சொன்ன மாதிரி சோர்வும் துன்பமும் சுத்தமாக
ஒன்றும் இல்லாமல் விலக போகிறது. திஸ் எக்ஸாஷன் அண்ட் ஹங்கர் அண்ட் டிப்ரெஷன் அல்லது டிஸ்பேர், இதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஒன்றும் இல்லாமல் போகிறது. எல்லா வியாதிகளும் முற்றிலுமாக கர்த்தர் இந்த காலை வேளையில அழிக்க போகிறார். நீங்கள் சுகமாக வாழ போறீங்க, யாக்கோபை போல. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.